அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது ஒரே ஒரு கதை அல்ல, 6 பேரின் வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனையிலும் தேவனில் வேரூன்றினால் வாழ்க்கை நிலைக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சி. அவர்களில் ஒவ்வொருவரின் வாழ்க்கை என்ன சொல்கிறது என்பதை காண்போம். வாவ், யார் இங்கே வேரூன்றி நிற்கிறார்கள்? உங்கள் வேர்களை காணலாமா? நான் தினமும் 3 முறை ஜெபம் செய்கிறேன். சிங்கங்கள் இருந்தாலும் என் விசுவாசம் பெரியது. சிங்கத்தை பார்த்தும் உனக்கு பயம் இல்லையா? சிறிது மட்டும். ஆனால் என் விசுவாசம் சிங்கத்தை கடந்தது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்தேன். எந்த சூழலிலும் பின்னடையவில்லை. தானியேல் விசுவாசத்தில் வேரூன்றியவர். என் சகோதரர்கள் என்னுடன் துரோகம் செய்தாலும் தேவனை விட்டு விலகவில்லை. உன் சகோதரர்கள் உனக்கு துரோகம் செஞ்சாங்க, அதுக்கு பதிலாக நீ அவங்களுக்கு எதுவும் செய்யலையா? நான் அவர்களுக்கு மன்னிப்பு பலம் கொடுத்தேன். பொய் குற்றத்திலும் நம்பிக்கை இழக்கவில்லை. சிறையிலும் தேவனுக்கு உண்மையாயிருந்தேன். துன்பத்தில் இருந்து திட்டமிட்ட உயர்வை அடைந்தேன். யோசேப்பு தூய்மையில் வேரூன்றியவர். சாமுவேலால் அபிஷேகம் பெற்றேன். கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்ந்தேன். கோலியாத்தை வீழ்த்ததுனால உனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு? பாவத்திலிருந்து மனம் திரும்பி பல சங்கீதங்களை நான் தேவனுக்காக பாடினேன். தாவீது ஆராதனையில் வேரூன்றியவர். முன்பு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன், ஆனால் தமஸ்கு வழியில் இயேசுவை சந்தித்ததால் முழுமையாக மாறப்பட்டேன். இயேசு உன்னை சந்தித்ததால் நீ இயேசுவுக்கு என்ன செய்தாய்? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பல நம்பிக்கையாளர்களை உருவாக்கினேன். சுவிசேஷத்திற்கு முன்மாதிரியாக இருந்தேன். பவுல் சுவிசேஷத்தில் வேரூன்றியவர். யார்ப்பா நீ? பார்க்க வித்தியாசமா இருக்க, உன்னை பத்தி சொல். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்து செங்கடலை பிளந்தேன். சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றேன். விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் முன்னுதாரணமாக இருந்தேன். மோசே கீழ்ப்படிதலின் வேரூன்றியவர். நான் ஒரு யூத பெண்மணி. பெர்ஷியா அரசின் அரண்மனையில் ராணியாக உயர்த்தப்பட்டேன். நீ ராணியாக உயர்த்தப்பட்ட பின்பு ஜனங்களுக்கு என்ன செய்தாய்? என் மக்களை காப்பாற்ற துணிவாக நின்றேன். நான் மரித்தாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கையுடன் அரசரிடம் சென்றேன். என் வாழ்க்கையில் துணிவு, ஜெபம், விசுவாசம், தியாகம் ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தேன். எஸ்தர் துணிவு மலர் கொண்டவள். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்மையான இளம்பெண். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து இயேசுவின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை வரை அவரோடு நின்ற விசுவாசத்தின் மாதிரி நான். என் வாழ்க்கையில் தாழ்மை, அமைதி, கீழ்ப்படிதல், முழு நம்பிக்கை என்கின்ற 4 தூண்களையும் கொண்டவள். மரியாள் தாழ்மை மலர் கொண்டவள். அவர்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் தேவனில் வேரூன்றி இருந்தார்கள். இன்று நாமும் அதே கேள்வி கேட்க வேண்டும். நாம் எதில் வேரூன்றி இருக்கிறோம்? மனிதரில், உலகத்தில், இல்லை கிறிஸ்துவில்? நாம் கிறிஸ்துவில் வேரூன்றினால் நமது வாழ்க்கை நல்ல பலன்கள் கொடுக்கும். பரலோகமும் நமக்கு காத்திருக்கிறது.